சத்தியம் செய்து சொல்கிறேன், விளிம்பு நிலை மக்களுக்காகவோ பட்டியலின மக்களுக்காகவோ பறையர் சமுதாயத்திற்காகவோ கண்டிப்பாக அண்ணன் திருமாவளவன் கிடையாது. பணத்திற்கானவர் திருமாவளவன். ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பி, இவ்வளவுதான் மகாபிரபு அவருடைய எய்ம். இந்த விளிம்பு நிலை மக்கள் போராட்டம், வாழும் அம்பேத்கர், ப்ளூ கலர் கோட்டு போடுற அம்பேத்கர், அதெல்லாம் பொய். உண்மையான தீண்டாமை இருக்கிறதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தான். ஒரு பறையர் சமுதாயமோ பல்லர் சமுதாயமோ அருந்ததி சமுதாயமோ அந்த கட்சிக்கு வரும்போது, ஒரு குறவர் சமுதாயம் அந்த கட்சிக்கு வரும்போது கொடுக்குற மரியாதை விட பட்டியலினம் இல்லாத சமுதாயம், மாற்று சமுதாயம் வரும்போது, ஒரு பிசியோ ஒரு எம்பிசியோ ஒரு டிஎன்சியோ வரும்போது அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அதிகம். பார்ப்பனர்கள் அல்லது மேல் சாதிக்காரன் சொல்லக்கூடிய உயர் சாதிக்காரன் சொல்லக்கூடியவன் இந்த பட்டியல் சமுதாயத்தை அடிமைப்படுத்தியதை விட திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் அதிகப்படியான தீண்டாமை அந்த கட்சிகளே செய்யுது. உண்மையை சொல்லணும்னா திமுகவினுடைய மற்றும் ஒரு பாசறை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பாணன், பறையன், துடியன், கடம்பன் சொல்லக்கூடிய இந்த 4 குடிகள்ல மிக மூத்த குடி எதுனாக்க பறையர் குடி. அந்த பறையர் குடி திருமாவளவன் நம்பாதீங்க. ஏற்பட்டு மூர்த்தி என்ன மாதிரி ஆட்களை நம்புங்க, நாம் தமிழர் கட்சி மாதிரி கட்சிகளை நம்புங்க. நாளைக்கே ஒரு சீட்டு 100 கோடி பணம், 4 சீட்டு எம்எல்ஏ சீட்டு 500 கோடி பணம், இல்ல 400 கோடி பணம் தரேன்னா இன்னொரு கூட்டணிக்கு போயிடுவார். பிஜேபியோட கூட கூட்டணி போவார். வணக்கம். வணக்கம். திருமாவர்கள் மக்களோடு நிக்கணும், அந்த மக்களுக்கு போராடக்கூடிய மக்களோடு நிக்கணும், பேசணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் அந்த மக்களை மீட் பண்ணாம, அங்க போய் ஒரு தர்ணா ஒரு நாள் போராட்டம் பண்ணாம எம்ஜிஆர் பத்தி பேசுறாரு. எம்ஜிஆர் ஊழல்வாதின்றாரு. பார்ப்பனர்களை திராவிட இயக்கத்துக்குள்ள கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான்றாரு. சோ எப்படி பாக்குறீங்க? இதே மாதிரி பட்டியல் சமுதாய மக்களை பூரா ரத்தத்தை உறிஞ்சினது திமுகன்னு சொல்லி கலைஞர் தான் சொல்லிட்டு பல மேடைகள்ல ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவை அழிப்பதுதான் எங்களுடைய நோக்கம், தமிழ் தேசியத்துக்கு எதிரான கட்சி திமுக, தமிழ் தேசியத்துக்கு எதிரான நபர் கலைஞர்னு பேசின இடத்துலயும் இதே திருமாவளவன் இருந்திருக்காரு. புரியுதுங்களா? திருமாவளவன் நேரத்துக்கு தகுந்தாறு போல் உன்னை பேசக்கூடிய நபர். திருமாவளவன் ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்தா எதிர்கட்சியை விமர்சிச்சு பேசுவார், ஆளுங்கட்சியை முதலமைச்சர் என்ன செய்ய முடியும்னு பேசுவார். இதற்கு முன்னாடி ஆணவ படுகொலைகளுக்கு அவர் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு? இது முதலமைச்சர் தான் இந்த ஆணவ படுகொலைக்கு பொறுப்பேற்கணும், பதவி விலகல் செய்யணும், இவர் தான் முழுமையான காரணம், ஆள தெரியாத நபர், தகுதியற்ற நபர் எடப்பாடி பழனிசாமி பேசினவர் இவர் தான். அதே விமர்சனம் தானே இப்ப ஸ்டாலின் மேலே வைக்கணும் ஐயா ஸ்டாலினுக்கும். ஆனா இப்ப என்ன சொல்றாரு? ஆணவ படுகொலைக்கு முதலமைச்சர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முதலமைச்சர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? காவல்துறை லாக்அப் டெத்துக்கு முதலமைச்சர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அப்படின்னா என்னன்னா, இந்த மாமியா உடைச்சா மண் சட்டி, மர்ம உடைச்சா பொன் சட்டின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இவருடைய கூட்டணி கட்சி ஆட்சியில இருக்கிறதுனால கூட்டணி கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலினோ அல்லது அந்த கட்சி சார்பாக இந்த சமுதாயத்தில் இந்த மாநிலத்தில் என்ன தவறு நடந்தாலும் அதற்கு காரணம் அந்தந்த பகுதியில தவறு இழைத்தவர்கள் தான், அரசும் முதலமைச்சரும் ஒரு காரணம் கிடையாதுன்னு பேசுறாரு. இதைத்தான் நம்ம உண்மையா கிடைக்கிறோம். அதாவது ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பி, இவ்வளவுதான் மகாபிரபு அவருடைய எய்ம். இந்த விளிம்பு நிலை மக்கள் போராட்டம், வாழும் அம்பேத்கர், ப்ளூ கலர் கோட்டு போடுற அம்பேத்கர், அதெல்லாம் பொய். நீங்கள் சத்தியம் செய்து சொல்கிறேன், விளிம்பு நிலை மக்களுக்காகவோ பட்டியலின மக்களுக்காகவோ பறையர் சமுதாயத்திற்காகவோ கண்டிப்பாக அண்ணன் திருமாவளவன் கிடையாது. பணத்திற்கானவர் திருமாவளவன், பட்டியலின மக்களுக்கானவர் அல்ல. நாளைக்கே ஒரு சீட்டு 100 கோடி பணம், 4 சீட்டு எம்எல்ஏ சீட்டு 500 கோடி பணம், இல்ல 400 கோடி பணம் தரேன்னா இன்னொரு கூட்டணிக்கு போயிடுவார். பிஜேபியோட கூட கூட்டணி போவார். இதற்கு முன்பு திருமாவளவன் அண்ணன் முதலில் எம்எல்ஏ ஆனது இதே பிஜேபியும் கூட்டணியில இருந்த பிஜேபி காரன் ஓட்டு போட்டுதான் முத எம்எல்ஏ ஆனாருங்கிறதா வரலாறு. உண்டா இல்லையா? அவர் தேர்தல் போட்டியிட்ட முதல் தேர்தலில் திமுக, பிஜேபி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே கூட்டணி. இதே தவிர ஏன் இன்னொரு தடவை செய்ய மாட்டான்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு எதிராக பேசுறவரு அன்னைக்கு சனாதனம் இல்லையா? அன்னைக்கு அந்த கூட்டணியில போய் சேர்ந்து எம்எல்ஏ ஆயிருக்கலாமா? முதலில் உங்க பேருக்கு பின்னாடி எம்எல்ஏ என்று போட்டதில் ஆர்எஸ்எஸ் வாக்கும் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவும் ஆர்எஸ்எஸ் பணமும் இருக்கு. நீங்க பச்சோந்தியா இல்லையா? உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? ஈழத்தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொன்னீங்க. ராஜபக்சே போய் கொஞ்சம் கொலாவே பேசி பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? கொஞ்சமாச்சு ஒரு கொள்கையில கொஞ்சமாச்சு ஒரு பிடிப்பு, ஒரு வெக்கமானம். நான் என்ன கேட்கிறேன், கூட்டியும் கொடுக்குற காட்டியும் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த நகைச்சுவையில சொல்லுவாங்க பாத்தீங்களா விவேக்கிட்ட, அதே மாதிரி நீ தேசிய தலைவர்கிட்டையும் போய் இருந்து அங்கேயும் தின்னு கொடுத்து அங்கேயும் பணம் வாங்கிட்டு தேசிய தலைவர் தான் எனக்கும் தலைவர், அவர் எனக்கு தமிழ் இனத்தினுடைய தலைவர்னு பேசிட்டு வந்த, திரும்ப திமுகவோட சேர்ந்து தமிழ் இனத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர்னு பேசினேன். கலைஞர் சொன்னான்ற ஒரு காரணத்துக்காக, திமுக சொல்லுச்சுன்ற ஒரு காரணத்துக்காக இனப்படுகொலை செஞ்ச காங்கிரஸோட இனப்படுகொலை நேரடியா நடத்திய ராஜபக்சோட போய் உட்காந்து கொஞ்சம் கொலா வாங்கிட்டு பரிசு பொருள் வாங்கிட்டு வர்ற நீ யாரப்ப? நீ யாருக்கானவன்? இந்த இனத்துக்கானவனா, தமிழ் இனத்துக்கானவனா, தமிழ் மொழிக்கானவனா, அல்லது பறையர் சமுதாயத்துக்கானவனா, பட்டியல் சமுதாய மக்களுக்கானவன்? நீ யாருக்கானவன்? பணத்துக்கானவன், சொகுசு வாழ்க்கைக்கானவன், கொள்ளையடிக்கிறக்கானவன். இதுதான் உண்மை. உனக்கு கீழே 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு சீட்டை வாங்கி கொடுத்து அவனை பூரா தனது வாக்கி வச்சுக்கிட்டு இன்னும் ரெண்டு கட்சிக்கிட்ட எந்த கட்சியில கூட்டணிக்கு பணம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிஸ்ட் மாதிரி மதிமுக மாதிரியான கட்சிகளை நீ ஒரு செகண்டரி கூட்டணி ஒண்ணு வச்சுக்கிட்டு
நான் என்ன கேட்கிறேன், உங்க கட்சியில ஒரு 4 பேர் எம்எல்ஏவா இருக்காங்க, சுழற்சி முறையில அடுத்த 4 பேருக்கு எம்எல்ஏ கொடுவே கொடுப்பாரு. இப்போ எப்ப கொடுப்பாரு? வர எலெக்ஷன்ல. வர்ற யார் சொன்னா அப்படி? ஏன் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல கொடுக்கல? எந்த உத்தரவாதம் இருக்கு உங்கள்கிட்ட வர எலெக்ஷன்ல கொடுக்க போறாருன்னு? யார் வர சொல்லியிருக்காரா? வன்னியரசு கொடுக்க மாட்டேன், ஆளூர் சாணிவாசு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லியிருக்காரா? சங்கத்தமிழன் கொடுக்க போறேன் அப்படி சொல்லியிருக்காரா? சங்கத்தமிழன் மாதிரி ஆட்கள் கத்தி கத்தி உழைச்சு அந்த கட்சிக்காக சாக வேண்டியதான். எத்தனையோ இளைஞர்கள் இதுவரைக்கும் மேடையில ஏற முடியல வந்து புலம்பிட்டு போயிருக்காங்க. இதே ஸ்டுடியோவில் உட்காந்து மேடையில ஏறி பேச முடியல, வாய்ப்பு கிடைக்கல. உண்மையான தீண்டாமை இருக்கிறதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தான். ஒரு பறையர் சமுதாயமோ பல்லர் சமுதாயமோ அருந்ததி சமுதாயமோ அந்த கட்சிக்கு வரும்போது, ஒரு குறவர் சமுதாயம் அந்த கட்சிக்கு வரும்போது கொடுக்குற மரியாதை விட, பட்டியலினம் இல்லாத சமுதாயம் மாற்று சமுதாயம் வரும்போது, ஒரு பிசியோ ஒரு எம்பிசியோ ஒரு டிஎன்சியோ வரும்போது அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அதிகம். பார்ப்பனர்கள் அல்லது மேல் சாதிக்காரன் சொல்லக்கூடிய உயர் சாதிக்காரன் சொல்லக்கூடியவன் இந்த பட்டியல் சமுதாயத்தை அடிமைப்படுத்தியதை விட திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் அதிகப்படியான தீண்டாமை அந்த கட்சிகளே செய்யுது. உண்மையை சொல்லணும்னா திமுகவினுடைய மற்றும் ஒரு பாசறை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு தலித் விங்கு அவ்வளவுதான், மற்றும் ஒரு அணி அவ்வளவுதான். இன்னைக்கு தொங்கு சதையா இருக்கு. இன்னொரு காலத்துல விசிகா மொத்தமா திமுகவுடைய ஐக்கியம் ஆயிரும். எப்படி காங்கிரஸ்ல தமிழ் மாநில காங்கிரஸ் போய் ஐக்கியமாச்சோ அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற ஒரு கட்சியை மொத்தமா திருமாவளவனே திமுக அடமானம் வச்சுட்டு வித்துட்டு பெரிய தொகையை வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டு போயிருவாரு. அது வெளியில மக்களுக்கு தெரியாது, அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியாது. திருமாவளவன் நம்பாதீங்க, இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இது நான் பார்க்கக்கூடிய என்னுடைய பூர்வீக தமிழ் குடிகளில் மூத்த குடி. பாணன், பறையன், துடியன், கடம்பன் சொல்லக்கூடிய இந்த 4 குடிகள்ல மிக மூத்த குடி எதுனாக்க பறையர் குடி. அந்த பறையர் குடி திருமாவளவன் நம்பாதீங்க. ஏற்பட்டு மூர்த்தி என்ன மாதிரி ஆட்களை நம்புங்க, நாம் தமிழர் கட்சி மாதிரி கட்சிகளை நம்புங்க. வாங்க நம்மளோட சேர்ந்து ஒன்னா பயணிப்போம். நம்மளுக்கான தலைவர் எப்போதும் தேசிய தலைவர் பிரபாகரன். பேருக்கு வந்துட்டு நாங்க தலித்துக்கான கட்சின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் என்ன ஏன் அவரை எடுக்கிறீங்க? நான் சொல்ல வர்றது சொல்றேன். தலித்துக்கான கட்சின்னு சொல்லி அவர் தானே சொல்றாரு, கிளைம் பண்றாருல. நிர்வாகிகள் போய் பார்த்திருக்காங்க, விசிகா நிர்வாகிகள். நான் சொல்றது, நிர்வாகிகள் எல்லா இடத்துக்குமே வருவாங்க போவாங்க, எல்லா இடத்துலயுமே வருவாங்க. இப்ப கூட வந்து பிராமின்ல இருந்து 2 பேர் வந்து பிஜேபியில இருந்து பிராமின் 2 பேர் வந்து பாத்துட்டு போனாங்க. அது வரல. நான் யாருக்கான பிரதிநிதி நீங்க வெளியில பறைசாற்றுறீங்க சொல்றீங்க? பட்டியலின மக்களுக்கான பிரதிநிதி நாங்க தான் உலக அளவுலன்னு சொல்றீங்கல்ல. நான் தான் வாழும் அம்பேத்கர்னு சொல்லி ப்ளூ கலர் கோட்டா போட்டு தரீங்கல்ல. கோட்டு மட்டும் அம்பேத்கர் மாதிரி போட்டா பத்தாது. போராடுற மக்களா போய் நின்று இருக்கணுமா இல்லையா? திரும்ப வந்து ரிப்பன் பில்டிங்க முடக்கணும். திருமாவளவன் சென்னையவே முடக்கி இருக்கணும். இன்னைக்கு திருமாவளவன் கூட்டணி கட்சியை தாண்டி சென்னையை முடக்கி என் மக்களுக்கான தீர்வை ஏற்படுத்து. இது வந்து அத்தியாவசிய தேவை இல்லையா? துப்புரவு பணியாளர்கள் அத்தியாவசிய தேவை. அன்றாடம் இந்த நகரத்தை தூய்மைப்படுத்தணும் தானே. அப்ப அதுக்கு அவங்க வந்து அத்தியாவசியமான வேலையாட்கள் இல்லையா? அவங்களுக்கான பிரச்சனையை உடனடியா பேசி தீர்வு காணணுமா? என்னோட 8வது நாள் 10வது நாள் ஆயிடுச்சு. இப்ப இது வரைக்கும் திருமாவளவன் என்ன பண்றாரு? இங்க பாருங்க சார், திருமாவளவன் நம்ம கேள்வி கேட்கிற ஒரு பக்கம், விஜய் வரலையே, அவர் கேட்க மாட்டாரு. அதேதான் நான் என்ன சொல்ல வர்றேன். விஜய், நான் பட்டியல் சமுதாயத்துக்கான தலைவர், என்னுடைய நோக்கம் என்பது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பட்டியலின சமுதாய மக்களுக்காக நான் போராடி அவர்களுக்கான விடுதலை பெற்றுக் கொடுப்பேன். நான் அம்பேத்கரின் மறு உருவம்னு அவர் சொல்லல. ஆனால் விஜய் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் நான் சொல்லிக்கிறேன். அம்பேத்கர் கொள்கை தலைவர் சொல்றது வேற, நான் தான் வாழ அம்பேத்கரும் ப்ளூ கலர் கோட்டை மாட்டிட்டு வர்றது வேற. புரியுதா நான் சொல்ல வர்றது? விஜய் வரலைங்கிறத வன்மையா கண்டிக்கிறேன். அவர் வரணும். இல்ல ஒருவேளை இந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராடுறவங்கள பனையூருக்கு வந்து போராடினா வந்து பாப்பாரு. ஒருவேளை எனக்கு அந்த கோபம்லாம் இருக்கு. புரியுதா? இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க, அண்ணன் விஜய் அவர்கள் முழுமையாக அந்த கட்சியை வழி நடத்துவதோ திட்டமிடுவதோ என்ன செய்து எது செய்வது எதுவுமே தெரியாதுங்க. ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாரோ அதை செய்வாருங்க. நான் இது வரைக்கும் எந்த பேட்டியிலுமே ஜான் ஆரோக்கியசாமி நான் சொன்னதுல, ஆனாலும் நான் சொல்றேன், இது தவறா இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் வந்து இது மாதிரியான விஷயத்தை நான் பேசணும். ஜான் ஆரோக்கியசாமி என்ன போராட்டத்தை சொல்றாரோ அந்த போராட்டத்தை அண்ணன் விஜய் செய்வார். ஜான் ஆரோக்கியசாமி ஒரு அறிக்கை விடுறாருன்னா அந்த அறிக்கையை இப்படி நம்ம என் பேர்ல இப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதுல ஒரு வார்த்தையோட கரெக்ஷன் சொல்ல மாட்டார். விஜய் தெரியாது, ஒண்ணு தெரியாதுங்கிறது வேறங்க. அதாவது மகாபிரபு ஒண்ணு தெரிஞ்சுக்க, ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு முழுமையாக அண்ணன் விஜய் வர்றார். உண்மையிலே தெரியாட்டி பிரச்சனை இல்லை, தெரியாமலே இருக்கக்கூடாதுங்கிறத என்னுடைய கான்செப்ட். அண்ணன் கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், பேசணும், அவர் தான் சொல்லணும். ஜான் ஆரோக்கியசாமிங்கிறது ஆலோசனை சொல்லக்கூடிய நபர் தான். ஆனால் அதையும் கடந்து ஜான் ஆரோக்கியசாமி அண்ணன் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தை தாண்டி அண்ணன் விஜய்க்கு முழு ஓனராகவே மாறிட்டாரோன்ற அச்சம் எங்களுக்கு இருக்கு. இது ஜான் ஆரோக்கியசாமியை சார்ஜ் பண்றக்கா சொல்றேன். நாங்க சொல்றது, நீங்க இங்க வந்து விஜய் கட்சியும் நமக்கு என்ன பிரச்சனை? ஜான் ஆரோக்கியசாமி நடத்தினா என்ன, அதோ நடத்தினா என்ன, அப்படி நம்ம அப்படி பார்க்க கூடாது. உட்கட்சி பிரச்சனை இல்ல, மக்கள் பிரச்சனைக்கு போராடுறாங்களா, அதோட நிறுத்திக்க வேண்டியது இல்ல மகாபிரபு. அப்படி நீங்க நினைக்காதீங்க, தனிப்பட்ட முறையில் அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா
இன்னைக்கு நாம திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்ற நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. சரி. அதே சித்தாந்தங்களையும் அதே கொள்கையும் சொல்லி ஒரு கட்சி வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் அதுல கொஞ்சம் மாற்றமா திராவிடமும் தமிழும் இந்த மண்ணின் இருகண்கள், அது ரெண்டையுமே நான் போட்டுறேன், ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி வர்றாரு. ஆனால் அவர் செய்யக்கூடிய அனைத்தும் இது தமிழக மக்களுக்கான நல்லதாக தான் இருக்கும். ஒருவேளை நம்மள மாதிரி முழுமையான தமிழ் தேசியமா இல்லாட்டியும் ஏதோ குறைந்தபட்சம் 50% தமிழ் தேசியம் இருக்கத்தான் போகுது. திமுக 100% தெலுங்கு ஆட்சியா இருக்கும்போது, 100% தமிழர்களுக்கு எதிரான ஆட்சியா இருக்கும்போது 50% வரக்கூடிய விஜய் என்பவர் கண்டிப்பாக பயன்படுவார் தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் அப்படின்ற ஒரு சிறு நம்பிக்கை. அது இல்லாமலும் போகலாம். நாளைக்கு இன்னொரு கமலஹாசனா மாதிரி இன்னொரு ஒரே ஒரு எம்பி சீட்டுக்கு இவரும் போய் திமுக சேரலாம், இல்ல காங்கிரஸோட கூட போய் சேரலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனா நான் சொல்ல வர்றது, நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கேன் தனிப்பட்ட ஒரு விஜய் ரசிகரா. அண்ணன் விஜய் அவர்கள், நீங்க விஜய் ரசிகரா? இல்ல மாற்றத்துல அவர் நடிச்ச சினிமா படத்துக்கு ரசிகர், அவர் நடனத்துக்கு ரசிகர். தாவேக ரசிகர் இல்ல, தாவேக ஒண்ணு நடிகர் கூட்டம் இல்ல. நீங்க தாவேகன்ற ஒரு கட்சியை மட்டுமே சார்ஜ் பண்ணி நாம் தமிழரையும் தாவேகாவும் மோத விடுறீங்க. இதுக்கு முன்னாடி பெரியாரையும் தேசிய தலைவரையும் மோத விட்டாங்க. நான் இதை தப்பா பாக்குறேன். நீங்க தாவேகாவை எதிர்க்க வேண்டியவர் நாம் தமிழர் கட்சியோ, நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க வேண்டியவர்கள் தாவேகா இல்ல. இது அண்ணன் தம்பி, இவன் ஒரே சித்தாந்தம் ஒரே கொள்கை. தாவேகா எத்தனை பேர் தேசிய தலைவர் பிரபாகரனா கொண்டாடுறாங்க தெரியுமா? அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு இன்னைக்கு ஓட்ட உடைக்கிறது டிவிக்கே தானே. நீங்க யாருடைய ஓட்டு யாரும் உடைக்கிறாங்க உடைக்கல, அது எப்பவுமே ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி கமலஹாசன் வரையில நாம் தமிழர் கட்சி ஓட்ட உடைக்கலையா? உடைச்சாரா உடைக்கலையா? நீங்க சொல்லுங்க, உண்மையா உடைச்சாரா உடைக்கலையா? பாதிப்பு தானே அது. அதுதான் சொல்றேன், பாதிப்பு ஒரு பக்கம் பாதிப்பு, நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு. அதுலன்னு சொல்ல, நாங்கள் சித்தாந்தவாதிகள், கொள்கைவாதிகள், எங்களுக்கு இருந்து பெரிய பிளவு அவர் ஏற்படுத்துறது கொஞ்சம் கடினம் தான் வரும். நான் இல்லைன்னு சொல்றேன், அதெல்லாம் நான் மத்தவன மாதிரி ஐயோ அப்படிலாம் சொல்றேன். நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு ஒரு கணிசமான வாக்குனாச்சும் கண்டிப்பாக அண்ணன் விஜய் அவர்களுக்கு போகும். மாறாக நான் என்ன சொல்ல வர்றேன், அடுத்த தேர்தலுக்கு அண்ணன் விஜய் நிப்பாரா? அது அந்த விஜய் கையில தான் இருக்கு. 2026 மே மாதத்தோட ஜானவரகிசாமி கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் விஜய் என்ன, இந்த என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா 2026 கட்சியை முடிச்சுட்டு அண்ணன் கூட்டிட்டு போயிடுவாரு. ஜானவரகிசாமி அண்ணன் 2026 கட்சியை டோட்டலா சர்வன் கொண்டே சினிமா துறையில விட்டுட்டு இந்த கட்சியில இருக்கவன பூராத்தையுமே நாம் தமிழர் கடி போட்டு கிளம்பிடுவார். உறுதியா நாம் தமிழருக்கு வந்துருவாங்க. தம்பிகள் உறுதியாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள் 2026 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியை அணிவகுத்து விடுவார்கள். இங்கு மாற்றத்தை, உண்மையான சித்தாந்தத்தையும் உண்மையான மாற்றத்தையும் எதிர்பார்த்து ஒரு இளைஞர் கூட்டம் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு. விஜய் ரசிகராகவும் இருக்கு, விஷயம் தெரிஞ்சவனாவும் இருப்பான், எல்லாமே பேசுவான், அவனுக்கு தெரியாத ஆளாம் கிடையாது. என்ன ஒண்ணு, விஜய் என்ன நம்மளுக்கான மாற்றா இருப்பாரு அப்படின்னு நம்புறான். இந்த 5 வருஷத்துக்குள்ள அடுத்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் அவருடைய மாற்றங்களை பூரா அடுத்த 5 வருஷம் உள்வாங்குவான். இது சரியா வராது. நாம் தமிழர் கட்சி தான் எப்பவுமே தனிச்சு நிக்குது. கட்சி ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து இன்றைய வரை கொள்கையில மாறுபாடே இல்ல, சரியா போய்கிட்டு இருக்காங்க. நம்ம அங்க வரதான் சரியா இருக்கும்னு மீண்டும் வந்துருவாங்க. எங்களிடம் ஏற்பட்ட ஒரு சிறு வாக்கு சதவீதம் கூட பல மடங்காக எங்களோட வந்துடும், அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன், விஜய் அண்ணன் ஒரு நல்ல தலைவராக, தமிழக வெற்றி கழகம் நல்ல ஒரு கட்சியாக இந்த மண்ணில் இருக்கும் பட்சத்தில் அது தமிழ் தேசியத்திற்கு ஒரு பாதுகாப்பாக 50% இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, ஒரு ஆசை இருக்கு. அந்த கட்சி நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறேன். உண்மையிலே அந்த கட்சி சிறந்து விளங்குன்னு ஆசைப்படுறேன். எல்லா ஆர்ப்பாட்டம் போராட்டத்திலையும் அவங்க கலந்துக்கிறேன், மக்கள் பிரச்சனையில முதலா போய் உட்காரணும். இந்த இதுல கூட அவங்க நிறைய உணவுகளை கொண்டாந்து கொடுத்தாங்க. நாம் தமிழர் கட்சி உணவு கொடுத்து அந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி போடுறாங்களா, அந்த மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகளை அவங்க நம்மளுக்கு சொல்லலாம். அந்த மக்களை உட்காந்து விசாரிக்கும் போது தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதிமுக, ஆம்ஸ்டாங்கனுடைய கட்சி, ஆம்ஸ்டாங்கன் மனைவி ஒரு நாள் சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் முழுக்க அவங்க சாப்பாடை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இப்படி தண்ணீர் பாட்டில், பிஸ்கட்டு, ஜூஸ், காஃபி, இப்படி எல்லாம் ஒவ்வொரு சிலர் வர்றவங்க முடிஞ்ச செய்யறேன். நானும் என்னால முடிஞ்ச ஒரு சிறு பங்களிப்பலாம், வெளியில சொல்லல, பெருசா என்னால பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு தொகை. நான் பொருளா வாங்கி கொடுக்குறதுக்கு அவ்வளவு பேருக்கு வாங்கி கொடுக்குறேன் என்கிட்ட இல்ல. என்னகிட்ட இருந்தது கொஞ்சம், நானே கடன்ல தான் இருக்கிறேன். ஆனாலும் ஒரு மனசு, நான் போராடுற மக்களுங்க, எனக்கு தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்தாங்க, அப்புறம் வாங்கவே அவ்வளவு கஷ்டம், மனவேதனையா இருக்கு. ஏன்னா அந்த தண்ணி பாட்டில் அவங்க யார்கிட்ட பிச்சை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அளவிற்கு அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, வேதனையா இருக்கு. அப்ப அந்த இடத்துல விஜயனுடைய கட்சி உதவி செஞ்சுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், பாராட்டுகள். ஆனால் நான் சொல்ல வர்றது, ஏன் இதே இடத்துல சீமானனை போய் உட்கார்ந்த மாதிரி அந்த விஜயன் அந்த போராட்டத்தில் போய் உட்கார்ந்தா யாருக்கும் சொல்லாம நைட்ல விட 2 மணிக்கு போங்களே. நான் சொல்ல புரியுதா? விஜயனை பாக்குறதுக்கு ஒரு பெருவாரியான கூட்டம் வந்துடும், நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க நைட்டோட நைட்டா போய் அஜித் குமாரோட வீட்டுக்கு போயிட்டு வரலையா? அது மாதிரி யார்கிட்ட சொல்லாம நைட்ல போங்க, ஒரு 2 மணியை போல போங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, அந்த மக்களுக்கு நான் பாதுகாப்பா இருக்கீங்கம்மா, என்னை வேடிக்கையாக வர்ற மக்கள் உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு இடையூறு இருந்துடக்கூடாது, நடுராத்துல வந்தீங்கம்மா பாத்துக்கமா, உங்களுக்காக நான் எப்போ ஆதரவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது இன்னொரு ஆதரவா இருக்கும்ல. ஏன் அதை செய்யல? ஏன் கவினோட ஆணவ படுகொலைக்கு இன்ன வரையும் ஒரு அறிக்கை கூட விடல? புரியுதுங்களா? அப்ப நான் அதெல்லாம் எதிர்பார்க்கிறேன். தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி முழுமையாக மக்களுக்கான கட்சியா மாறணும். வெறுமன அரசியல் கட்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு முறையா இருக்காதுல. வெளியில வரணும், போராடணும். நீங்க வெளியில வந்தா கூட்டம் வருவதா? நீங்க, நான் என்ன சொல்றேன், விஜய் என்ன தினசரி பத்திரிகையாளர் சந்திங்க, இல்ல ஒரே ஒரு சேனல்லாச்சும், ஒரு யூடியூப் சேனல்லாச்சும் வச்சு விஜய் ஒரு தமிழக வெற்றி கழகத்துல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, டெய்லி அதுல பேசுங்க.
உங்க ரசிகர்கள் கொண்டாடிட மாட்டாங்களா? ஒரு மாவட்டத்தை எடுங்க, ஒவ்வொரு மாவட்டமா. இப்போ ஒரு திண்டுக்கல் மாவட்டம், இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம்ப்பா, ஒரு 10 ப்ரொஜெக்டர்ப்பா, அந்தந்த ஊராட்சியில போய் உட்காந்துருங்க. விஜய் அண்ணன் பேசக்கூடிய வீடியோக்கெல்லாம் இங்க இருந்து பரப்புரை செய்யுங்க. ஜூம்ல லைவ்ல போங்க, கூகுள் மீட்ல லைவ்ல போங்க. உங்க தொகுதியில என்ன பிரச்சனை எங்களுடைய பொறுப்பாளர்கள் இருக்கா அவங்களுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி மைக்க கொடுப்பாங்க, சொல்லட்டும், விஜய் பதில் சொல்லட்டும். ஒரு கலந்துரையாடலாம் ஆன்லைன்ல பண்ணுங்க. ஒவ்வொரு கிராமமா போட்டோம். ஒரு 4 நாள் ஒரு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு, 10 நாள் இன்னொரு 2 மாவட்டங்களுக்கு, அப்படி பிரிங்க. மக்களை நீங்க உட்கார்ந்த இடத்துல சந்திங்க. ஏன் அதை செய்யறது இல்ல? மக்களுடைய எட்டாவது தூரத்துல நீங்க இருக்கிறீங்களே, அணுகக்கூடிய முறையில எளிமையா இருக்கணுமே. இப்ப சீமான் நான் ஒரு 2 மணி நேரத்துல நான் அவரை வந்து ரீச் பண்ணிடுவேன். போராட்டத்துல இருந்தாலும் ஆர்ப்பாட்டத்துல இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணணும்னா எனக்கு அனுப்பிடுவார். நான் இப்ப இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நான் அவர்கிட்ட பேசுறோம்ல, அவர் என்கிட்ட பேசுறதும் இல்ல. அப்ப நாங்க பேச நினைச்சா உடனே பேசிடுறோம், உடனே தொடர்பு பண்றோம். இல்லையா, இரவு நேரங்கள்ல அழைச்சோம்னா அவரே எடுத்துருவாரு, பேசிடுவார். நைட்டு ஒரு 11 மணிக்கு எல்லா போராட்டம் ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு பொதுக்கூட்டம் முடிஞ்சு வந்துட்டாருன்னா 11 மணிக்கு அழைச்சோம்னா எடுத்துருவார். ஏதோ ஒரு பதில் சொல்லுவார். அழைப்பு காட்டி வாட்ஸ்அப்ல உன்னுடைய அழைப்பை பார்த்தா எது முக்கியமான விஷயமா குரல் பதிவு அனுப்பிடாம பாரு. ஏன் நீங்க அந்த மாதிரி ஒரு எட்டக்கூடிய இடத்துல இல்ல? யாருதான் உங்களை டெய்லி பாக்குறா? நான் கேட்கறது, யாரு வந்து விஜய் தினசரி சந்திக்க முடியும் நபர்? ஜானவரக்கி சாமியை தவிர மற்றவர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் 38 மாவட்டம் இருக்கு. 38 மாவட்டத்துல 10 மாவட்ட செயலாளர் பேர் அண்ணன் சொல்லிடுவாரா விஜய்? என்ன போட்டா தானே சொல்லுவாரு, இங்க போடலன்றாங்க. போட்டாங்க, நிறைய மாவட்டங்கள் பொறுப்பாளர் போட்டாங்க. எங்க மாவட்டத்தையே போட்டிருக்கேன். எனக்கே தெரியும். எனக்கே எங்க மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா 3-4 பேர் சொல்லிடுவேன். தர்மா ஒண்ணு, அவங்க தர்மாவோட வீட்டுல இன்னொரு தம்பி ஒருத்தர், தேவான ஒருத்தர். சோ இந்த மாதிரி எனக்கே நானே 2 மாவட்ட செயலர் சொல்லிட்டேன். என் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு தம்பி ஒருத்தர் சாணார்பேட்டில் ஒரு மாவட்ட செயலர் இருக்கேன். எனக்கு டக்குன்னு அந்த பையன் பேர் வரல, நம்ம தம்பிங்க தான். நான் சொல்ல வர்றது எனக்கே தெரியுது. அது மாதிரி விஜய் என்ன சொல்லுவாரான்னு தெரியல. புரியுதுங்களா? ஒருவேளை புசியானது கொஞ்சம் தெரியும். ஏன்னா அவர் வந்து எல்லா தொண்டர்களை கட்டி மேய்க்கிறது பூராமே அவருக்கு. அதனால அவருக்கு என்ன தெரிய வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஜானாரோக்கியசாமி அண்ணன் கூட அது தெரிய வாய்ப்பு இல்லை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஜானாரோக்கியசாமி அண்ணா நீங்க எந்த விதத்துல வச்சிருக்கணுமோ அந்த விதத்துல வச்சுட்டு முழுமையாக அவர் மட்டும் தான் எல்லாமே சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்குமே. உங்களை தவறா வழி நடத்துறாரோட வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கு இருக்கு. ஒருவேளை ஜானாரோக்கியசாமி அண்ணா பெரிய திட்டங்கள் கூட வச்சிருந்திருக்கலாம். பயங்கரமான திட்டத்தை அவர் வச்சிருக்காருங்க. இவர் திட்டமிடல் போனாங்க விஜய் வந்து முதலமைச்சராக கூட நினைக்கலாம். ஆனால் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அதை நிரூபிக்கிற வகையில் ஏதாவது இருக்கணும்ல. என் திட்டம் இதுதான் சொல்லிட்டு குறைந்தபட்சம் நான் என்ன சொல்றேன், உங்களோட திட்டம் எவ்வளவு சீக்கிரட்டா இருந்தாலும் விஜய் அண்ணன் வெளியில வராம அது நடக்குமா? விஜய் அண்ணன் மக்களை சந்திக்காம அது நடக்குமா? விஜய் அண்ணன் மக்களை சந்திக்கிறத விட உங்க தொண்டர்களை அவங்க சந்திக்க முடியுதா? தொண்டர்களை விட்டுருங்க, பொதுமக்களை விட்டுருங்க, உங்க பொறுப்பாளர்களை அவர் சந்திக்கிறாரா? சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கானா? இல்ல. நான் என்கிட்ட கேட்கிறேன், பெரிய தம்பியில நான் இல்லனே. அவர் எப்படி மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க? அதுதான் சொல்றேன். இவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய் அண்ணனா எம்ஜிஆர் மாதிரி இது அதிமுக மாதிரி ஒரு பிரம்மாண்டமா ஜெயிக்கும் பாருங்க, எம்ஜிஆர் மாதிரி படுத்துட்டே ஜெயிப்பாரு பாருங்க, அப்படி இப்படி நினைக்கிறாங்க. அது ஒரு காலம். இன்னைக்கு மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிட்டான். நிறைய சோசியல் மீடியா புறக்கணிச்சிருவாங்க. தாவைக்காவை மக்கள் புறக்கணிக்காத ஜானாரோக்கியசாமி அண்ணன் கையில இருக்கு, விஜய் அண்ணன் கையில இருக்கு. எதுக்குதான் விஜய் எனக்கு தெரியல. உண்மையிலே சொல்றேன், ஆதங்கத்தை தான் சொல்றேன் தவிர, அங்க இருக்கக்கூடிய நிறைய தவறுகளை சொல்றேனே தவிர, அது எப்படியாவது மாறிடாதான்னு சொல்றேன். நான் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன். நான் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சிக்கு மட்டும்தான் நான் கவனம் செலுத்தினா, அதுக்கு மட்டும் தான் பேசினா, அதுக்காக மட்டும் தான். ஆனாலும் விஜய்காக நான் சொல்றதுக்கான காரணம், எப்படி ஒரு கட்சி வரட்டுமே நான் ஆசைப்படுறோம். அப்படியாச்சும் திமுக அழியும்ல, காங்கிரஸ் அழியும்ல, அப்படி ஒரு ஆசை. நிறைய விஷயங்களை மூணு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.